ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்ப்பு வச்சுக்கிறாங்க, அந்த ஆப்ஷனே அவங்க ஜாதகத்துல இல்ல, அதுதான் வேணும் தேடிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஜோதிடர்கிட்ட எப்ப கல்யாணம் நடக்கும் மட்டும் கேட்பாங்களே ஒழிய தான் செய்யறதுல தான் அணுகுமுறையில என்ன தவறு இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. அம்பானி மாதிரி வந்து பணக்காரராக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம், ஓகேங்களா, பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம், 2 ஜாதகத்தையும் நீங்க வந்து என்னன்னே சொல்லாம நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க. இது பணக்கார ஜாதகம், இது பிச்சைக்கார ஜாதகம் சொல்றதுக்கு இன்னைக்கு ரூல் கிடையாது ஜோதிடத்துல. ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி அல்லது இப்படிதான் எனக்கு வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த ஆப்ஷன் ஜாதகத்துல இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஜாதகத்துல இல்லாத ஒரு ஆப்ஷனை உருவாக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா அங்கதான் நம்ம விதியை மீறுறோம். விதியை மீறும் போது அந்த பிரச்சனை. ஒருத்தரை இன்னொருத்தரை அனுசரிச்சு போவாங்களா, பேலன்ஸ் பண்ணுவாங்களா, பண்ண முடியுமா, பண்ண முடியும்ன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துச்சுன்னா டிக், இல்ல பண்ண முடியாது அப்படின்னா டிக் இல்லை. ஹஸ்பண்ட் ப்ரொஃபைல் எப்படி இருந்தாலும் ஒய்ஃபோட ப்ரொஃபைல் எப்படி இருந்தாலும் பாண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் நான் சொல்றேன், அந்த பாண்டிங் மேட்ச் இருக்கணும். அந்த பாண்டிங் மேட்ச் இருந்தா ஒருத்தர் இன்னொருத்தவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஒருத்தருக்கு திருமண வரன் எப்படி அமையும், அதுவும் தொழில் சார்ந்து அந்த திருமண வரன் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். உங்களோட ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு வரன் பார்க்குறோம் அப்படின்னா அந்த வரனுக்கு வந்து இப்போ ஒரு டாக்டர் இருக்கார், அவருக்கு வந்து பெண் பார்க்குறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க எதிர்பார்க்குறது டாக்டர் பொண்ணை எதிர்பார்ப்பாங்க. ஒரு சில நபர்கள் வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அவருக்கு வரக்கூடிய வரன் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பையனோட அப்பா என்ன தொழில் பண்ணுறாரோ அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி தான் பொண்ணு அமைவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி பொண்ணுக்கு பையன் பார்த்தாலும் அந்த மாதிரி தான் அமைவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. லாஜிக்காவே எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கு. அதை பத்தி கேட்கலாம். வெறும் இன்லாஸ் மட்டும் கிடையாது, மாமனார் மாமியாரோட தொழில் மட்டும் கிடையாது, சம்பந்தப்பட்ட நபருடைய தொழிலையும் நம்ம அதையும் கனெக்ட் ஆகும், அதையும் வெச் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க கேட்ட எக்ஸாம்பிளுக்கே வருவோம். ஒரு டாக்டர் பொண்ணு இருக்காங்க, டாக்டர் பையன் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுடைய நீங்க சொன்ன மாதிரி ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய எதிர்பார்ப்பு எனக்கு டாக்டர் தான் வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்காங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறணும் இல்ல, அதாவது டாக்டர் வரன் தேடினா அவங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதற்கான அனுமதி ஜாதகத்துல இருக்கணும். சரி, இப்போ இவங்க டாக்டரா இருக்கிறாங்க. சூரியனுக்கான இன்னொரு ப்ரொஃபஷன் என்னன்னா இங்க ஹெச்ஆர். சூரியனுக்கான இன்னொரு ப்ரொஃபஷன் சொல்றேன், பிபிஏ எம்பிஏ, அதுவும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லாம் சூரியனுடைய ப்ரொஃபஷன். அதே மாதிரி அப்பாவோட பிசினஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா அது வந்து சூரியனுடைய ப்ரொஃபஷன். அதாவது அப்பாவோட ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருப்பாரு, அதை அப்படியே பிள்ளையோ பொண்ணோ கண்டினியூ பண்ணுவாங்க, அதுவும் சூரியனுடைய காரகத்துவம். இது மூணுமே சூரியனுடைய காரகத்துவம். இது இல்லாம ரொம்ப முக்கியமா சூரியனுடைய இன்னொரு காரகத்துவம் இருக்கு, பாலிடிக்ஸ். அரசியலுக்குள்ள இருக்காங்க இல்லையா, அதுவுமே சூரியனுடைய காரகத்துவம் தான். இப்போ நம்ம அதில் மருத்துவத்தை மட்டும் எடுத்துப்போம். இவர் டாக்டர், ஆனா இவர் கேட்கறது என்னன்னா எனக்கு டாக்டர் பெண் தான் வேணும், எனக்கு டாக்டர் மாப்பிள்ள தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப அதுக்கு அவங்க ஜாதகத்துல ஒரு அனுமதி இருக்கணும். அந்த அனுமதியை சுட்டி காட்டுறதுக்குன்னு ஒரு காம்பினேஷன் இருக்கணும். அது என்ன காம்பினேஷன் பாத்தீங்கன்னா 4, 12 இந்த 2 பாவம் தான் கணவன் அல்லது மனைவியினுடைய கெரியர். 4, 12 2 பாவம், ஓகேங்களா. இந்த 4, 12 கூட கேது காம்பினேஷன் இருக்கணும், ஓகேங்களா. 4 கேது 12 கேது, 4ஆம் அதிபதி கூட 12ஆம் அதிபதி கூட கேது, பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 6ஆம் பாவத்து கூட சேர்ந்து இருக்கிறது. ஸோ 4, 6, 12, 6, 4, 12, 6. ஸோ இது ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3, 4ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி டைரக்டா அஸ்வினி ஆயில்யம் அனிஷம் புரட்டாதி நட்சத்திரத்துல இருக்குது, ஓகேங்களா. இந்த 3 ரூல்ல ஒரு ரூலாவது இருக்கணும் ஒருத்தவங்களுக்கு டாக்டர் மாப்பிள்ளை அல்லது டாக்டர் பெண் அமையறதுக்கு. இந்த 3 ரூல்ல ஒரு ரூலுமே இவங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னும் பட்சத்தில் இவங்க டாக்டரா இருப்பாங்க, இவங்க மெடிக்கல்ல என்ன வேணா ப்ரொஃபஷனலா இருக்கலாம், இவங்க டாக்டர் தான் வேணும்னு கேட்டாங்க அல்லது மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் எனக்கு வேணும்னு கேட்டாங்க அமையாது, ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி அல்லது இப்படிதான் எனக்கு வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த ஆப்ஷன் ஜாதகத்துல இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கு சார், அந்த கேள்விக்கு ஏபிசிடின்னு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. நீங்க என்ன தேர்ந்தெடுக்க முடியும்? 4ல ஏதோ ஒன்று தான் நீங்க தேர்ந்தெடுக்க முடியும். இல்ல எனக்கு ஏபிசிடிலாம் வேணாம், எனக்கு ஈன்னு 5வது ஒரு ஆப்ஷன் வேணும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிடையாது இல்லையா. நம்ம ஜாதகமும் ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். எப்படின்னா சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்படி சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே நமக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ள ஒன்று நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும். அந்த ஆப்ஷன் விட்டு வேற ஒரு ஆப்ஷன் வேணும்னா நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாது. அப்போ இதை பார்த்துருக்கவங்களுக்கு சில பேருக்கு இன்னொரு டவுட் வரலாம். என்ன டவுட்னா, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபீல்ட்ல இருந்து வரன்னு வரும். நிறைய ஃபீல்டுனா வேற 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 ஃபீல்டுல இருந்து டாக்டர் மாப்பிள்ள வருவாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் வருவாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஃபீல்டுலேருந்து வருவாங்க, ஒரு என்ஜினியர் வருவாங்க. இப்படி வெர்சட்டைலாம் வரன் வந்து நிறைய வருது சார். ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டுலேருந்து வரல, நிறைய ஃபீல்டுலேருந்து வரன் வருது, அதுவும் விதவிதமான ஃபீல்டுலேருந்து வரன் வருது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி யாருக்கெல்லாம்
விதவிதமான ஃபீல்டுல இருந்து நிறைய ஆப்ஷன்ஸோட ப்ரொஃபைல் வந்துகிட்டே இருக்கும். அவங்க ஜாதகத்துல வேணா பாருங்க, 4ஆம் பாவம் 12ஆம் பாவத்துக்கு கூட நிறைய பிளானட் இருக்கும். நிறைய பிளானட்னா சில பேருக்கு 4 கிரகம் ஒரு வீட்டில் இருக்கும். அந்த மாதிரி பார்த்துட்டு 4-5 கிரகம் கூட ஒரு வீட்டில் இருக்கும். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஒரு வீட்டில் 4 கிரகம் 5 கிரகம் இருந்து அந்த வீடு லக்னத்துக்கு 4ஆம் பாவமாவோ 12ஆம் பாவமாவோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய. ஆனால் இதில் கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் என்னன்னா, ஆப்ஷன் நிறைய இருக்கு அப்படின்றதுக்காகவே அவங்க திருமணத்தை தள்ளி போட்டுட்டு இருப்பாங்க. நமக்கு தான் வருது, இன்னும் வரட்டும், இன்னும் பெட்டரா வரட்டும், இன்னும் பெட்டரா வரட்டும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பை வந்து அதிகப்படுத்திட்டு திருமணத்தை அதை ஒரு காரணமா வச்சு தள்ளி போடுவாங்க. அப்போ இந்த மாதிரி திருமணத்தை தள்ளி போடுறவங்களும் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆப்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்றது முக்கியம் கிடையாது. ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்றது உங்களுக்கு கல்யாணம் ஆகும் ஆகாதுன்றதுக்கான உத்தரவாதம் கிடையாது. பண்ணாது கடைசியில் நீங்க தான். நீங்க கேட்குற ஒரு விஷயம் அந்த ஆப்ஷன் உங்களோட 4-12 கூட இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க அதுக்கான வரனை தேடலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு என்ஜினியரிங் மாப்பிள்ள தான் வேணும், அதுவும் எனக்கு சிவில் இன்ஜினியரிங்ல இருந்து தான் மாப்பிள்ள வேணும் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எய்தர் அவங்க ஜாதகத்துல 4-12 எய்தர் 4ஆம் பாவத்திலேயோ 12ஆம் பாவத்திலேயோ சனி இருக்கணும். 4ஆம் வீட்டுல சனி இருக்கணும், 12ஆம் வீட்டுல சனி இருக்கணும், 4ஆம் அதிபதி கூட சனி இருக்கணும், 12ஆம் அதிபதி கூட சனி இருக்கணும். அப்படி இல்லைன்னா 4ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்துல இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா 4-5-12-5 தொடர்பு இருக்கணும். இது இருக்கணும். இந்த 3த்துல ஒரு ஆப்ஷனாவது ஒரு ரூலாவது இருக்கணும் அவங்க ஜாதகத்துல ஒரு சிவில் இன்ஜினியரை திருமணம் செய்யறதுக்கு. இந்த 3 ரூல்ல ஒரு ரூலையுமே இல்லை. ஆனா எனக்கு பெட்டர் மேக்ஸ் லைட் தான் வேணும்னு கேட்டு உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அப்படியே உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். சிவில் இன்ஜினியர் மாப்பிள்ள அப்படியே உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். இப்படிதான் நிறைய பேருக்கு வந்து வரன் தட்டி போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம். ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்ப்பு வச்சுக்கிறாங்க, அந்த ஆப்ஷனே அவங்க ஜாதகத்துல இல்ல, அதுதான் வேணும் தேடிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஜோதிடர்கிட்ட எப்ப கல்யாணம் நடக்கும் மட்டும் கேட்பாங்களே ஒழிய தான் செய்யறதுல தான் அணுகுமுறையில என்ன தவறு இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. இதனாலதான் பல வரங்கள் வந்து தட்டி போகுது. இப்போ மாமனாரோட அந்த தொழிலை வச்சு இந்த மருமகனோ இவங்களோடது வந்து எப்படி கனெக்ட் ஆகுது? இப்போ வந்து நம்ம கணவன் மனைவியோட டைரக்டான ப்ரொஃபஷன் வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது அதே மாதிரி வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு பார்க்கறது இல்லாம மாமனார் மாமியார் நம்மளோட இன்லாஸோட ப்ரொஃபஷனை நீங்க எப்படி எடுக்கலாம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8-12 அது வந்து மாமனாருடைய ப்ரொஃபஷன். ஓகேங்களா? இப்போ 8ஆம் பாவத்திலேயோ 12ஆம் பாவத்திலேயோ ஒருத்தருக்கு சனி இருக்கிறாங்க, அல்லது 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க, அல்லது உங்களுக்கு வந்து 1ஆம் பாவம் 8ஆம் பாவத்து கூட 12ஆம் பாவத்து கூட இருக்கிறாங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து வரக்கூடிய மாமனாருடைய ப்ரொஃபஷன்லாம் பாருங்க. எய்தர் சிவில் இன்ஜினியரிங்கு, அப்படி இல்லைன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, பில்டிங் கான்ட்ராக்டரு, ரியல் எஸ்டேட்டு, மிலிட்ரி சம்மந்தப்பட்ட துறை, இந்த மாதிரி செவ்வாய் சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த ப்ரொஃபஷனாகவே இருக்கும். யாருது? மாமனாரோட. எய்தர் ப்ரொஃபஷனோ அல்லது பிஸ்னஸோ, அது முழுக்க செவ்வாய் சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும். இது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ப்ரொஃபைல் உங்களுக்கு அனுப்புவாங்க. ப்ரொஃபைல் அனுப்பும்பொழுது பையனோட டேட்டா பார்த்து பயோடேட்டாலாம் இருக்கும். கூடவே சில பேர் நிறைய பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபாதர் என்ன பண்ணுறாங்க, அவருடைய ஆக்குபேஷன் இருக்கும், மதர்ஸ் ஆக்குபேஷன்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நான் சொல்ற இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க அவங்க உங்களோட 8ஆம் பாவம் 12ஆம் பாவத்தையும் வச்சு உங்களுக்கு வரக்கூடிய ப்ரொஃபைலையும் கிராஸ் செக் பண்ணுங்க, பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஆனா அதை விட்டுட்டு நம்ம ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா வேணும்னு சொல்லிட்டு தேடும் போதுதான் இங்க சிக்கல் வருது. நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சார், ஜாதகம் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள எது பெஸ்ட் அப்படின்னு எடுத்து நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். ஆனா ஜாதகத்துல இல்லாத ஒரு ஆப்ஷனை உருவாக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா அங்கதான் நம்ம விதியை மீறுறோம். விதியை மீறும் போது அந்த பிரச்சனை. ஒரு பெண் ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிறப்பையோ இல்லை ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறப்போ மாமனார் மாமியார் நாத்தனார் இந்த மாதிரி நபர்கள்லாம் வருவாங்க. இந்த மாதிரி நபர்கள்லாம் என்ன மாதிரி அமைப்புகளோட வருவாங்க? இப்போது ஒரு தொழிலை வச்சே வந்து இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் மருமகளாக வருவாங்க, மருமகனாக வருவாங்க அப்படின்னு நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியுதுன்னா, அந்த பெண்ணை வச்சோ இல்லை அந்த பெண்ணோட கூட இருக்கிற அந்த ஜாதகத்தை வச்சோ இவங்களுக்கு இந்த மாதிரி தான் மாமனார் அமைவாங்க, இந்த ப்ரொஃபஷனலில் மாமனார் அமைவாங்க, இந்த ப்ரொஃபஷனலில் மாமியார் அமைவாங்க, அந்த மாதிரி ஏதாவது கணிக்க முடியுமா? அதில் எல்லை கூட நம்ம வந்து தீர்மானம் பண்ண முடியும். இந்தந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே இருப்பாங்க, இந்தந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே தான் இவங்களுக்கு கணவன், இந்தந்த ப்ரொஃபஷனுடைய லிமிட்டுக்குள்ளே தான் இவங்களுக்கு மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுண்டரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவுண்டரியை தீர்மானிக்க முடியும். அந்த பவுண்டரிக்குள்ளே அவங்க எதோ வேணாலும் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம், ராகு கர்மா சம்பந்தப்பட்ட தொழில தான் உங்களுக்கு கணவன் அமைவர், ராகு கர்மா சம்பந்தப்பட்ட தொழில தான் ஃபீல்டுல தான் உங்களுக்கு மனைவி அமைவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ அது ஃபிக்ஸட் தானே? அது ஃபிக்ஸட் தான். ஆனா ராகுக்குன்னு பல தொழில் இருக்குது. என்னன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ராகு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ராகு, டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து ராகு, எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் ராகு, டெக்ஸ்டைல் ராகு.
எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் ராகு. சரி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் விட்டுருங்க. இந்த 4 ஃபீல்டு ராகு. இந்த 4 ஃபீல்டில் அவங்க எந்த ஃபீல்டாக வேணாலும் இருக்கலாம். அதை நம்மளால தீர்மானிக்க முடியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஆப்ஷன்ஸ், எல்லாத்துலேயுமே பவுண்டரிஸ்ன்னு இருக்கு, எல்லை கோடுன்னு இருக்கு. அந்த எல்லை கோடை தெளிவாக நம்மளால வரையறுக்க முடியும், ரொம்ப தெளிவாக வரையறுக்க முடியும். அதை பேட்டர்னா பிரிச்சு நம்மளால சொல்ல முடியும். அப்பாவோட ப்ரொஃபஷன் மட்டும் கிடையாது, தாத்தாவோட ப்ரொஃபஷன் எடுக்க முடியும், அம்மாவோட அப்பாவோட ப்ரொஃபஷன் எடுக்க முடியும், அம்மாவோட ப்ரொஃபஷன் எடுக்க முடியும். அதுக்கான வரையறையை எடுக்க முடியும், அதுக்கான பேட்டர்னை வச்சு கனெக்ட் பண்ண முடியும். ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, வெறும் ப்ரொஃபஷன், அவங்கவுங்க என்னென்ன தொழில் பண்ணாங்கன்னு தெரிஞ்சாலே அத்தனை பேருக்குமான தொழில் காம்பினேஷனை வச்சு இந்த ஜாதகம் கரெக்டாக இல்லையாச்சுன்றதை ஈஸியாக செக் பண்ண முடியும். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பிறப்புன்றது எவ்வளவு நுணுக்கமான ஒரு டிசைன். ஒரு குறிப்பிட்ட தேதியிலங்க, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில், ஒரு குறிப்பிட்ட ராசி லக்னத்தில் நம்ம பிறக்கிறோம். அது விளையாட்டா இருக்கு இல்லையா? ஒரு பிறகுறோம், ஒரு ஜாதகம் ஜென்ரேட் ஆகுதுன்னு. ஆனால் அந்த ஜாதகம் அவ்வளவு டீட்டெயில்ஸாக, அவ்வளவு ஜெனட்டிக்கல் பேட்டர்னோட உருவாகுது. அப்போ அந்த குழந்தை பிறக்கிற நேரம்ன்றது எந்த அளவுக்கு டிசைன்டாக இருக்குது, எந்த அளவுக்கு ப்ரீ டிசைன்டாக இருக்குது. ஆனால் இவங்க என்ன நினச்சிடுறாங்கன்னா, ஜாதகம் ப்ரீ டிசைன்டு அப்படின்ற மாதிரி லைஃப்பில் நடக்கிற நல்லதும் கெட்டதும் ப்ரீ டிஃபைன்டுன்னு நினைக்கிறாங்க. அது ப்ரீ டிஃபைன் கிடைக்காது. அது ப்ரீ டிஃபைன்டாக கிடைக்கவும் கிடைக்காது, ப்ரீ டிஃபைன்டாக நடக்கவும் நடக்காது. அது நல்லது கெட்டது அமையிறது அமைச்சுக்கிறதுலாம் நம்ம கையில் தான் இருக்குது. இப்போது பெண்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. என்னென்னா, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு வரப்போகிற கணவன் அவரோட பொருளாதாரம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஃப்யூச்சரில் கஷ்டப்படாமல் வாழணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அவங்களோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த இதில் ஏதாவது கணிக்க முடியுமா? ஜென்ரலாக பொருளாதாரத்தையும் நீங்கள் ஜாதகத்தை வச்சு கணிக்க முடியாது. ஓகேங்களா? இல்லை, சில நபர்கள் நம்ம ஜாதகம் பார்க்குறப்ப சொல்கிறோம், சூப்பரான ஒரு கணவர் அமைவார், உனக்கு கார் வச்சுருப்பார், வீடு வச்சுருப்பார், பங்களா வச்சுருப்பார், 2-3 தொழில்கள் மூலமாக அவருக்கு வருமானம் வருங்கள், இந்த மாதிரிலாம் கேள்விப்படுறோம்ல. இது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் எப்படி மாறுபடுது? இல்லை, அதாவது வருமானத்தை சொல்லக்கூடிய பாவம் 2ஆம் பாவங்க. டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி மட்டும் கிடையாது, ஜென்ரலாக எல்லா அஸ்ட்ராலஜிலையும் தான். ஆனால் அதில் இவருக்கு வருமானம் இருக்கும், இவருக்கு வருமானம் இல்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு டெஃபினேஷன் கிடையாது. நான் இன்னும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். அம்பானி மாதிரி பணக்காரராக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம், ஓகேங்களா, பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம், 2 ஜாதகத்தையும் நீங்கள் என்னன்னே சொல்லாமல் நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க. இது பணக்கார ஜாதகம், இது பிச்சைக்கார ஜாதகம் சொல்கிறதுக்கு இன்னைக்கு ரூல் கிடையாது ஜோதிடத்தில். இன்னைக்கு மட்டும் கிடையாது, ரூலே கிடையாதுங்க, அதுக்கு விதியே கிடையாது. என்ன துறையில் அவங்க இருக்கலாம், என்ன துறை பவுண்டரிக்குள்ளே இருப்பாங்கன்னு ஒரு தடவை சொல்ல முடியும். ஆனால் அந்த துறையில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ நம்ம வர குழந்தைங்களுக்கு நம்ம இப்போ 10th முடிச்சுட்டு +1 +2 குரூப் எடுக்கிறதுக்கு முன்னாடி, காலேஜில் கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட கைடன்ஸ்க்கு வருவாங்க, என்ன ஃபீல்டு உங்களுக்கு செட் ஆகும்ட்டு. நம்ம அந்த ஃபீல்டை குறித்து கொடுக்குறோம், ஓகே ரைட். ஆனால் சம்மந்தப்பட்ட நபர் திமிர் எடுத்து போய் தெனாவட்டா படிக்காமல் தண்ணி இந்த முன் சுற்றிட்டு தன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது, அதுக்கு ஜாதகம் பொறுப்பாக முடியாது. உனக்கு இது சிறந்த பாதை, உனக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு கெரியர் சாய்ஸு, இந்த இடத்துக்கு நீ போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பாதையை தேர்வு செஞ்சு கொடுக்கறது மட்டும்தான், பாதையை வழிகாட்டுறது மட்டும்தான் ஒரு ஜோதிடரோட வேலை. பயணம் செய்கிறது சம்மந்தப்பட்ட நபருடைய கடமை இல்லைங்களா? அதை அவங்க ஒழுங்காக பண்ணணும். அதை ஒழுங்காக பண்ணாமல் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, எண்ட் ரிசல்ட்டை கேட்டுறாங்க. எண்ட் ரிசல்ட்னா அவர் ஒழுங்காக போய் ரீச் ஆயிடுவாரான்னு ஜாதகத்தில் போட்டிருக்கா சார்னு கேட்குறாங்க. அப்படி ஒன்று ஜோதிடத்தில் கிடையாது. இப்போது ஆண்களோட ஒரு தேவை என்ன அப்படின்னா, பெண் நமக்கு அமையக்கூடிய அந்த வரன் வேலைக்கு போவாங்களா, சம்பாதிப்பாங்களா, அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த மாதிரியான நீங்கள் எப்படி எடுக்கலாம்னா, ஒருவேளை வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் என்ன ஃபீல்டுலேருந்து அவங்க பொண்ணு கிடைக்குன்றத ஃபெச் பண்ண முடியும். அவங்க வேலைக்கு போவாங்களா போக மாட்டாங்களா நமக்கு தெரியாது, கையில் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பார்த்தா பெண்கள் நிறைய பெண்கள் வேலைக்கு போறீங்க. ஆனால் அதுக்கும் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்கள் வீட்டில் இருந்து பெண்கள் கூலி வேலைக்கெல்லாம் போயிருந்துருக்காங்க. அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்போ மாசம் பெண்கள் ஒரு ஊரில் பெண்கள், இந்த ஊரில் பெண்கள்லாம் வேலைக்கே போகல அப்படின்ற மாதிரி ஊர் கட்டுப்பாடோட வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே வேற வேற ஜாதக அமைப்பு இருந்திருக்கே. ஒரு விஷயத்த செய்வாங்க, செய்ய மாட்டாங்க, இதில் உருப்படுவாங்க, உருப்பட மாட்டாங்க. இதுக்குன்னு எந்த பேட்டர்னும் கிடையாதுங்க, எல்லாமே நம்ம தான். ஓகேங்களா? ஆனால் அதுக்கான பவுண்டரின்னு ஒன்று இருக்குது. இந்த விஷயத்த அவங்க செய்யலாமா, தொடங்கலாமா, முதல்ல அதுக்கான ஆப்ஷன் இருக்கா, அதுக்கான அனுமதி இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, கெரியர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும், 6-10 கூட. அதில் எது சிறந்த ஆப்ஷன் தான் நம்மளால செக் பண்ண முடியும். ஓகே, தொழில் சார்ந்து இதெல்லாம் நம்ம கவனிச்சிடலாம் அப்படிங்கிறது ஓகே. டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் மனநிலை சார்ந்து சொல்ல முடியுமா? இப்போது எனக்கு ஒரு வரன் பார்க்குறாங்க, இவங்களோட கேரக்டர்ஸ் இப்படி தான் இருக்கும், இவங்களோட ட்ராவல் பண்ணலாம் வேணாம். ஏன்னா ஜாதகம் பார்க்குறது, திருமணத்துக்காக ஜாதகம் பார்க்குறதே மோஸ்ட்லி அதுக்காக தான் பார்க்குறது. இந்த பையன் எப்படி இருப்பான், அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்க, அவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் பார்க்குறது. டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அங்கேருந்து எங்கே மாறுபடுது? அது எங்கே மாறுபடுதுன்னா, பொருத்தம்னு ஒரு விஷயம்
பார்க்கவும் இல்லையா, மற்ற ஜோதிட முறையை பார்க்குற மாதிரி நம்மளுடைய ஜோதிட முறையிலையும் பார்ப்போம். அதில் வந்து சில விஷயங்கள் சைக்காலஜிக்கல் இம்பாக்டை நம்ம வந்து செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு எந்த அளவுக்கு எதில் வீரியம் ஜாஸ்தி இருக்குது, வீரியம் குறைவாக இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம சில மேட்சிங்கை வேணான்னு தவிர்த்துருக்கோம். ஓகே, என்ன மாதிரியான விஷயங்கள்? உதாரணத்துக்கு சனி கர்மாவனுடைய தாக்கம் ஒருத்தருக்கு ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஆஃபீஸ்க்கு 9 மணிக்கு வர சொன்னீங்கன்னா அவர் 12 மணிக்கு வருவார். ஓகே, எல்லாமே தாமதமா பண்ணுவார். தாமதம்னா எப்படின்னா அவர் நாய் மாதிரி வேலை செய்வார். அவர் ஒரு நாளைக்கு நீங்க 8 மணி நேரம் நீங்க வேலை செய்றீங்கன்னா அவர் 12 மணி நேரம் வேலை செய்வார். ஆனா எல்லாமே லேட்டா பண்ணுவார். ஓகேங்களா? இதே செவ்வாய் கர்மா எப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் 9 மணினா 9 மணிக்கு இல்ல 8 மணிக்கே கூட வந்துடுவார். ஆனா ஷார்ப்பா ஈவினிங் 6 மணிக்கு போயிடுவார். ஓகே, இப்போ இவங்க 2 பேரும் கணவன் மனைவி ஆக்குறது வேண்டாம். இவங்க 2 பேரும் ஒரே டீம்ல இருந்தாங்கன்னா என்ன நிலைமை? கிளாஷஸ் ஒருத்தருக்கு ஷார்ப்னஸ் இருக்கணும் இந்த டைம்ல. அப்ப இவங்க 2 பேரும் கணவன் மனைவி ஆயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் லைஃப்? அப்போ அதுல வீரியம் இருக்குல்ல, ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம் ஸ்லோ, எக்ஸ்ட்ரீம் ஃபாஸ்ட். அப்போ அந்த ஸ்லோவுக்கு பிரச்சனை வராது. ஓகேங்களா? அவர் டென்ஷனே ஆக மாட்டாரு. ஆனா அந்த ஃபாஸ்ட் இப்படி இருக்கும். ஓகேங்களா? அப்ப அதனாலே ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது. இப்போ இவங்களுக்கு எல்லாம் சண்டர் கர்மா கூட இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இணைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். அந்த மாதிரி கொஞ்சம் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஆனா அதெல்லாம் நாங்க எதுல பயன்படுத்துறோம்னா அந்த பொருத்தம் பார்க்குற அந்த விஷயத்துல மட்டும் பயன்படுத்துறோம். ஜென்ரலா இவங்க இப்படிதான் இருக்கணும், இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு ஃபிக்ஸ் பண்றதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தல. ஓகே, என்னென்ன மாதிரியான இந்த 2 அமைப்புகள் இருந்தா இவங்க 2 பேரும் செட்டே ஆகாது அப்படின்லாம் சொல்லுவீங்க? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பொருத்தம் பார்க்கறதுக்கு 2.5 மணி நேரம். ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் பொருந்தி இருக்கான்னு செக் பண்றதுக்கு மட்டும் 2.5 மணி நேரம் ஆகும் குறைஞ்சது. இப்பெல்லாம் ஏதோ சம் சாஃப்ட்வேர்லாம் கொடுத்துருக்காங்க, பேரை போட்டு டேட்டா போட்டோம்னா. நீங்க சொல்றது 10 பொருத்தம். அந்த 10 பொருத்தம்ன்றது என்னன்னா நட்சத்திர பொருத்தம். அதை பார்க்கறதுக்கு ஒரு ஜோதிடரே தேவையில்லையே. அதை பார்க்கறதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஜோதிடர் தேவை கிடையாது. அதை செக் பண்ணணும்னா நெட்ல பையனோட நட்சத்திரமும் பொண்ணோட நட்சத்திரமும் போட்டா டேபிளோட கொடுத்துருமே. நீங்க சொன்ன 10 மார்க் 8 மார்க் இருக்கா, ரஜ் இருக்குதா, யோனி இருக்குதா, ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் இருக்கா, மகேந்திர பொருத்தம் இருக்கான்னு அது கொடுத்துட போகுது. அதுக்கு ஒரு ஜோதிடர். இப்போ அதுக்கு அந்த பொருத்தத்துக்கும் இந்த பொருத்தத்துக்கும் என்னதான் வித்தியாசம்? இது முழு ஜாதகத்தை செக் பண்றது, அது வெறும் நட்சத்திரத்தை மட்டும் செக் பண்றது. ஓகே, அவ்வளவுதான். வெறும் நட்சத்திரத்தை மட்டும் செக் பண்ணி பண்ற பொருத்தம் தான் அது நட்சத்திர பொருத்தம். முழு ஜாதகத்தை செக் பண்ணி பண்ற பொருத்தம் தான் ஜாதக பொருத்தம். ஓகேங்களா? அது வந்து எப்படின்னா பொருத்தம் உங்களுக்கு ஒழுங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் நெகட்டிவா இருந்தாலும் இன்னொருத்தவங்க அதை பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களோட சர்க்கிள்ல லவ் மேரேஜ் பண்ண சில பேர் இருப்பாங்க. அதுல சில கணவர்கள்லாம் ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிள் இடியேட்டா இருப்பாங்க. ஓகேங்களா? ட்ரிங்க் பண்ணிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா வைஃப் அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. லவ் பண்ணுவாங்க, பிளைண்டா லவ் பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் பண்ற எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னதான் அவங்க ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணாலும் அவங்க குழந்தைங்களையும் வளர்த்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த பொருத்தத்தினுடைய பாண்டிங் தான். ஓகேங்களா? பொருத்தத்தினுடைய பாண்டிங் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா என்னதான் ஒருத்தர் இம்பேலன்ஸா இருந்தாலும் இன்னொருத்தவங்க அதை பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. பொருத்தத்தினுடைய பாண்டிங் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் பர்ஃபெக்டா இருந்தாலும் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இவ்வளவுதான் விஷயம். ஸோ பொருத்தம் செக் பண்ணுறதுன்றது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பொண்ணு இவரை கல்யாணம் பண்ணா இவருடைய தொழில் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. அதான் மோஸ்ட்லி காமனாக கேட்குற கேள்வி. நானே அதான் கேட்டேன். அவங்க லைஃப் என்ன ஆகும், அவங்களால இவங்க லைஃப், யாராலையும் யார் லைஃபும் ஒன்றாகாது. ஓகேங்களா? பொருத்தம்ன்றது வெறும் 2 பேருக்கான பாண்டிங் தான். ஒருத்தரை இன்னொருத்தரை அனுசரித்து போவாங்களா, பேலன்ஸ் பண்ணுவாங்களா, பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்துச்சுன்னா டிக்கு, இல்லை பண்ண முடியாது அப்படின்னா டிக்கு இல்லை. 2 பேரோட மனநிலைமைகள் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ஒரு இதில் இருப்பாங்கங்கிறது 2 ஈவனாக இருந்தால் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இதான் பொருத்தம் உங்கள் டிஎன்ஏல அதான் பொருத்தம். மேட்ச் இருக்கணும். அந்த சைக்காலஜிக்கல் மேட்ச் செட் ஆகணும். செட் ஆச்சுன்னா டிக் பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம். ஓகே, இந்த சைக்காலஜிக்கல் மேட்ச்ங்கிறத எப்படி எடுக்க முடியும்? இப்போ டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் எப்படி எடுக்க முடியும்? அதுக்கு வந்து நான் வெறும் ஒரு வார்த்தையில் நான் அதை டிஃபைன் பண்ண முடியாது. அதில் கொஞ்சம் இன்ட்யூஷனும் வேலை செய்யும். சில ஜாதகம் வந்து டெக்னிக்கலாக மேட்சிங் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் மனசுக்கு சரிப்பட்டு வராது. ஓகேங்களா? ஏதோ நமக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும், இல்லை வேண்டாம் இது நமக்கு ஏதோ சரியில்லை, அந்த மாதிரி சிலது மறுத்ததும் இருக்கு. ஓகேங்களா? எல்லா டிஎன்ஏ கனெக்டிவிட்டி எல்லா பேட்டர்னும் இருந்து இப்போ ஓகே சொன்னா கல்யாணம் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஆனா ஏதோ நமக்கு தடுத்துக்கிட்டே இருக்கும், ஏதோ நமக்கு இது பண்ணிட்டு இருக்கும். அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் இன்ட்யூஷனும் வேலை செய்யும். ஆக்சுவலாக வேலை செய்யணும். அப்படி வேலை செஞ்சாதான் அந்த பொருத்தம்ன்ற விஷயத்தை நீங்க ஜஸ்டிஸ் பண்ண முடியும். அதை ஏன் நான் இவ்வளோ அழுத்த திருத்தமா நான் சொல்றேன் அப்படின்னா, பொருத்தம்ன்றது வெறும் ஃபார்முலா கிடையாது. 30 வருஷம் திருமண வாழ்க்கை விளையாட்டு கிடையாது. குறைஞ்சது 30 to 40 years திருமண வாழ்க்கை. நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனை ஒவ்வொரு தடவை வரும்போதெல்லாம் யாரை திட்டுவாங்களோ இல்லையோ ஜோசியரை தான் திட்டுவாங்க. மேட்ச் பண்ணி கொடுக்குறது நம்ம தான். ஓகேங்களா? சம்மந்தப்பட்ட பையன் பொண்ணு திட்டா பரவாயில்ல, அவங்க அப்பா அம்மாலேருந்து எல்லாருமே வந்து நம்மளை சபிச்சா பரவாயில்ல, நம்ம வம்சத்தையே சபிப்பாங்க. ஸோ இப்போ அந்த விஷயம்ன்றது கொஞ்சம் ரொம்ப 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 ஓவர் கேர் எடுத்து பண்ண வேண்டிய ஒரு கிரே ஏரியா. இவ்வளோ கேர் எடுத்து அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால இது எனக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு நினச்சி நான் தவிர்த்துறேன். அந்த ஏதோ ஒரு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ
2 பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து இப்போ செவ்வாய் கர்மா இருக்கு, 2 பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு சுக்கிரன் கர்மா இருக்கு, இல்ல 2 பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இருத்தான அமைப்பு இருக்கு, இல்ல 2 பேருக்கு யாருக்கு அதுக்கான அனுமதி எல்லாம் இருக்கு அப்படின்னா ஓகே. 2 பேருக்குமே எல்லாமே இருக்குது. அருந்து போற மாதிரி இருக்குது கயிறு, அது மாதிரி ஷார்ப்பா ஒரு கத்தி வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும் சில பொருத்தம்லாம். ஆனா மத்த எல்லா காம்பினேஷனும் இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து அவாய்டே பண்ணிருக்கோம். கேட்பாங்க இல்லை சார் நாங்கள் முடிக்க போறோம்ட்டுன்னு. முடிங்க, அதுக்கப்புறம் உங்க ஃபியூச்சர்ல ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்பட்டுச்சுன்னா என்கிட்ட நீங்க கேட்கக்கூடாது, தெளிவா சொல்லிடுவோம். இதுல வந்து சிலர் வந்து நிறைய ஜோதிடர்கிட்ட மேட்சிங் பார்ப்பாங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு ஜோதிடரோட ஒப்பீனியனை மட்டும் கேட்க மாட்டாங்க. அதுல காமெடியா நடந்த என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு தெரிஞ்ச இதே மாதிரி ஒரு இன்ட்யூஷன்ல பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிடர் அவங்களோட ரிலேட்டிவ்க்கு ஜாதக பொருத்தம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு எனக்கு மனசுக்கு இதுக்கு சரிப்பட்டு வரலப்பா, எனக்கு திருப்திப்பட்டு வரல, உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்கோங்க சொல்லிட்டு விட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதுல ஒரு ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் இருந்தார். நான் பெரிய வீராதி வீரன் சூராதீஸ்வரன் சொல்லிட்டு ஒரு கமர்ஷியல் அஸ்ட்ராலஜர் கிட்ட கொடுத்து ஜாதகம் பார்த்தாரு. அவர் ஒரு பொருத்தத்துக்கு வாங்கின ஃபீஸ் 5000 ரூபாய். ஓகேங்களா, அதுவும் என்ன பொருத்தம் வேறு நட்சத்திர பொருத்தம் பார்க்கறதுக்கு பார்த்தாரு. பார்த்து வச்சுட்டு ஓஹோ ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. பண்ணி 2வது மாசம் டைவர்ஸுங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க 2வது மாசம் டைவர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ மறுபடியும் போய் நீங்க அந்த ஃபீஸை கொண்டு வந்து திருப்பி கேட்க முடியுமா? இல்ல இந்த ஜோதிட மேல போய் நீங்க கேஸ் போட முடியுமா? அது முடியாது. அப்போ உங்களுக்கு ஹஸ்பண்ட் ப்ரொஃபைல் எப்படி இருந்தாலும் ஒய்ஃபோட ப்ரொஃபைல் எப்படி இருந்தாலும் பாண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் நான் சொல்றேன், அந்த பாண்டிங் மேட்ச் இருக்கணும். அந்த பாண்டிங் மேட்ச் இருந்தா ஒருத்தர் இன்னொருத்தவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண மாட்டாங்க. லவ் நான் என்ன கேட்குறேன், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க, 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் சில பேர் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே லவ் பண்ணியிருப்பாங்க. அதுலயே பல பேர் கல்யாணம் பண்ணி 2 மாசம் 3 மாசத்துல டிவோர்ஸ் ஆயிடுறாங்களே. அப்போ 8 வருஷம் அவங்க ரிலேஷன்ஷிப்ல இல்ல, வெறும் கமிட்மெண்ட்ல தான் இருக்கிறாங்க. அந்த கமிட்மெண்ட் டைம்ல அவங்க எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப இருந்த அந்த ஒரு சாக்ரிஃபைசிங் குவாலிட்டி ஏன் அந்த ரிலேஷன்ஷிப்ல இல்ல? ஏன்னா பாண்டிங்கே இல்ல, ஜஸ்ட் ஒரு கர்மாவோட அந்த ஒரு அட்ராக்ஷனுக்காக அவங்க லவ் பண்ணிட்டாங்க. பொருத்தம் இல்ல, பொருத்தம் இல்லாதனால அவங்களுக்கு ஃபேமிலி லைஃப் வந்து சிறக்கல. ஒரு சில மேரேஜ் பார்க்குறப்ப தெரியும், லவ் மேரேஜ்லாம் பார்த்துருப்போம். ஸோ இருந்தாலும் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போய் பார்த்துருப்பாங்க. அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, நான் மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி போவாங்க. அதில் சில நபர்கள் சொல்லியிருக்கிறத பார்த்தா இந்த 2 ஜாதகமும் செட்டே ஆகாது, ஒன்றும் மேரேஜே நடக்காது, அப்படி நடந்தால் பிரச்சனைகள் இருக்கும், சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு. அப்படி சொன்ன ஜாதகங்கள் இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்க்குறேன், சில நபர்களை பார்க்குறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இது வரைக்கும் அவங்களுக்குள்ளார எந்த பிரச்சனையுமே போனது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் உங்களோட பர்சனலாக பேசினதை வச்சு சொல்கிறேன், உங்களுக்கும் உங்கள் மனைவி கூட செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கதா சொன்னீங்க. ஆனால் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருமே நல்லாவே தெரியும். இது எங்கே மாறுது, இந்த பிரச்சனைகள் எங்கே மாறுது? அது பார்க்குறவங்களோட தப்புங்க, அது பார்க்குறவங்களோட தப்பு. நான் என்ன சொல்லுவேன்னா, நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, லவ் பண்ணுறவங்க முதல்ல நீங்கள் மேட்சிங்கே பார்க்காதீங்க. இப்போ என்கிட்ட வந்து யாராச்சும் நாங்கள் லவ் பண்ணுறோம் நீங்கள் மேட்சிங் பாருங்கன்னு கேட்டால் நான் பார்க்க மாட்டேன். திருப்பி நான் இன்னொரு கேள்வி கேட்பேன். கேட்கும்போது ஃபோனை வச்சுருவாங்க. என்ன கேள்வி கேட்பேன்னா, சரி இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்க, நான் ஜாதக பொருத்தம் பார்க்குறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஃபீஸை வாங்கிட்டு நான் பாட்டுக்கு பார்க்க போகிறேன், எனக்கு அதனால எந்த நஷ்டமும் கிடையாது. பார்த்துட்டு இப்போ நான் மேட்சிங் இல்லைன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் ட்ராப் பண்ணிடுவீங்களான்னு கேட்பேன். ஓகேங்களா, அது எப்படி சார் முடியும் அப்படிம்பாங்க. சார் அப்போ வேற என்ன என்கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்னா, இல்லை சார் மேட்ச் ஆகாத ஜாதகத்தை மேட்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குன்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது என்ன சொன்னா, அந்த வேலைலாம் நம்ம பார்க்கறது இல்லை, அந்த ஃப்ராட் வேலைலாம் நம்ம பார்க்கறது இல்லை. லவ் பண்ணது டிசைட் பண்ணிட்டீங்க, நீங்க ஒன்றும் பொருத்தம் பார்த்து லவ் பண்ணல, டிசைட் பண்ணிட்டீங்கல்ல, கடைசி வரைக்கும் அந்த டிசைட்லயே ஃப்ரீ வில்லே இருங்க, அவ்வளவுதான். உங்களோட பாண்டிங் உண்மைனா நீங்க கடைசி வரைக்கும் இருக்க போறீங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா நீங்க பிரிய போறீங்க, அது நீங்க பாத்துக்கணும். இடையில ஜாதகம் ஜோதிடம்ன்ற பஞ்சாயத்தே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கேன். ஓகே, நான் என்ன கேட்குறேன்னா, உண்மையாகவே ஜாதக அமைப்பில் இவங்களுக்குள்ளார இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில சைக்காலஜிக்கலான விஷயம், இவங்க அட்ஜஸ்டபிள், இவங்க வந்து அட்ஜஸ்டபிள் இல்லாத ஒரு பர்சன். 2 வகையான திருமணங்கள் இருக்கு, ஒன்று அரேஞ்சு மேரேஜ், ஒன்று லவ் மேரேஜ். இது 2 தான் மேக்ஸிமம். ஓகேங்களா, ஆனா இந்த அரேஞ்சு மேரேஜ்லயும் லவ் மேரேஜ்லயும் என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, அரேஞ்சு மேரேஜ்லயே சில பேருக்கு வந்து ஜோதிடருடைய தவறால, ஜோதிடர் ஒழுங்கா பொருத்தம் பார்க்காதனால, பொருத்தம் பார்த்தேன்னு சொல்லுவாங்க, ஒரு நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்துருப்பாங்க, ஜாதக பொருத்தம் பார்த்துருக்க மாட்டாங்க, ஜாதக பொருத்தம் இருந்திருக்காது, கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, டிவோர்ஸ் ஆயிருக்கும், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தில் இருக்கும். லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. லவ் மேரேஜ்ல 2 கப்பல், அதாவது எப்படின்னா அவங்களுக்கே தெரியாம அவங்க ஜாதகத்துக்குள்ள நல்ல பொருத்தம், நம்ம சொல்ற அந்த பொருத்தம் இருக்குது அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் நல்ல கப்பலா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள பொருத்தமே இருக்காது, இருந்தாலும் லவ் பண்ணியிருப்பாங்க, தெரியாம கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, பிரேக்கப் ஆயிருக்கும், டிவோர்ஸ் ஆயிருக்கும். ஓகே, இப்போ இந்த 2 கம்பேட்டபிலிட்டி தான் அங்க முக்கியமே ஒழிய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ஆல்ரெடி பொருத்தம் இருந்திருக்கும், அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் நல்லபடியாக இருந்திருப்பாங்க, லவ் மேரேஜாக இருந்தாலும் பொருத்தம் இருந்திருக்காது, அதனால அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க. ஒருவேளை அவங்களுக்கு பொருத்தமே இல்லாமல் இருந்து லவ் மேரேஜாக இருந்து அவங்களுக்குள்ள அந்த பாண்டிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை பீக் பண்ணி போக முடியுமா? பீட் பண்ணி போகிறது அப்படின்றது கிட்டத்தட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பவுண்டரியே ஜெயிக்கிறதுக்கு சமம்.
எப்படி பவுண்டரி ஜெயிக்கிறதுக்கு சமம்னா, ஆல்மோஸ்ட் நான் விட்டா நாளைக்கு டிவோர்ஸ் பண்ணிடுவேன், இருந்தாலும் நான் வந்து ரீதிங்க் பண்றேன், நான் அவனோட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு வாழ்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு அவங்க இருப்பாங்க. அது எப்படின்னா, ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க, கல்யாணம் ஆனதுக்காக அந்த ஒரு சம்பிரதாயத்துக்காக குழந்தை பிறந்திருக்கும், ஓகேங்களா, குழந்தை பிறந்ததுல இருந்து அப்பா அம்மாவா மட்டுமே இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்திருக்க மாட்டாங்க. நான் சொல்றதுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வெறும் ரூம்மேட்ஸ்னு சொல்லுவாங்க, நம்மளாம் வெறும் ரூம்மேட்ஸ், அவ்வளவுதான். ஊருக்கு மட்டும் போட்டோ கொடுக்கறதுக்கு மட்டும் தான் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப், மற்றபடி நம்ம வீட்டுக்குள்ள ரூம்மேட்ஸ். அப்போ என்னன்னா, அவங்க பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க, அவங்க வேற வழி இல்லாம ஒரே வீட்டுல இருக்காங்க. எதுக்காக? குழந்தைய வளர்க்கணும் அப்படின்றதுக்காக. ஆமா. அப்புறம் அவங்ககிட்ட நீங்க கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த குழந்தைய செட்டில் பண்றதுக்காக தான் நான் இங்க இருக்கேன், அதுக்கப்புறம் நான் என் வழி பார்த்துட்டு நான் போயிடுவேன் அப்படிம்பாங்க. அப்ப கிட்டத்தட்ட டிவோர்ஸ் ஆகி அவங்க வாழ்றதுக்கு சமம் தான் அது. அதாவது என்ன, பிரிஞ்சு வாழாம ஒரே வீட்டுக்குள்ள வேற உலகத்துல அவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் அது, பொருத்தம் இல்லாம கல்யாணம் பண்றவங்களுடைய. இப்போ பொருத்தமே இல்லை அப்படின்னு சொல்ல ஜாதகங்கள் லவ் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து வெளியில எல்லாம் பாக்குறோம். நல்ல அது ஜோதிடருடைய தவறு, பொருத்தம் பார்த்த ஜோதிடருடைய தவறு, அது ஜாதகத்தினுடைய அல்லது பொருத்தத்தினுடைய தவறு கிடையாது. அவ்வளவுதான், நம்மளுடைய பெர்செப்ஷன் அதுதான். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு திருமண பொருத்தங்கள் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பேசணும். நிகழ்ச்சிக்கு வந்த மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.